Chudava, poured by Nippon Paint, Asia's real #1 paint. நாங்க 2 பேரும் அந்த ஏரியா ஃபுல்லா தேடிக்கிட்டே இருந்தோம். சிவா அந்த பொண்ணை பார்த்துட்டாரா? பார்த்தாரா பார்க்கலையா? எங்க பார்த்தாரு? நானும் அவரும் ஒவ்வொரு தெருவா போஸ்ட்மேன் மாதிரி விசாரிச்சோம். அப்படி விசாரிக்கும் போது அங்க நடந்த ஒரு சின்ன கசமுசால பாஸ் மூடு அப்செட் ஆயிட்டாரு. அங்க இருந்து கிளம்பிட்டாரு. எப்படியா அந்த பொண்ணு அந்த ஏரியால தானே சுத்திட்டு இருப்பா. ஜாக்கிங் போறதுக்கு, வாக்கிங் போறதுக்கு, பால் வாங்க போறதுக்கு, மளிகை சாமான் வாங்க போறதுக்கு, ஏன் லிப்ஸ்டிக் வாங்க போறது கூட அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியில வந்துதானே ஆகணும். எப்படியாவது அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு ப்ரமோஷன் வாங்கிய தீர்வேன் மேடம். அதுக்காக தான் மேடம் இந்த ஸ்வீட்டு. ஓகே மேடம், நான் பாஸோட கேபின் போறேன். ரன்வீர் ஒரு நிமிஷம். நீங்க அந்த பொண்ணை எந்த ஏரியால பாத்தீங்க? மடிப்பாக்கம் ராம்நகர். ஐயோ, கரெக்டான அட்ரஸ் சொல்லுங்க. எங்க மேடம் கரெக்டான அட்ரஸ் சொல்றது? இந்த பாகுபலி படத்துல வர சண்டை மாதிரி யாரு எங்க நிக்கிறாங்கன்னே தெரியல மேடம். இந்த சந்துல போனா அந்த சந்து வருது, அந்த சந்துல போனா இந்த சந்து வருது. கடைசியா பார்த்தா ஆபீஸே வந்துருச்சு. ஒரே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு மேடம். ஆனா எது எப்படி இருந்தாலும் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு கண்டிப்பா ப்ரமோஷன் வாங்கிய தீர்வேன் மேடம். வரேன் மேடம். இப்ப என்ன பண்ண போற சக்தி? இதுக்கு தான் நான் சொன்னேன், எதுவா இருந்தாலும் யோசிச்சு பண்ணுன்னு. இப்ப சிவா அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டா கண்டிப்பா பெரிய பிரச்சனை ஆயிடும். அண்ணே, நானே டென்ஷன்ல இருக்கேன். நீ வர என்ன பயமுறுத்தாதானே? பயமுறுத்துறனா? நானா? அதான் கண்டுபிடிக்கல, மிஸ் ஆயிடுச்சுல. இன்னைக்கு மிஸ் ஆயிடுச்சு, நாளைக்கு கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? அதுவும் சிவா இந்த மாதிரி விஷயத்த கண்டுபிடிக்காம விடவே மாட்டாரு. இதான் வேலையாவே தெரிவாரு. உண்மைதானே? ஆனா அதுக்கு முன்னாடி நாம அந்த பொண்ணை கண்டுபிடிக்கணும். அதுதான் நமக்கு சேஃப். முதல்ல அதை செய்மா, உனக்கு கோடி புண்ணியம். ஐயோ, சிவா கண்ணில் அந்த பொண்ணு மாட்டினா அக்கா கல்யாணம் நின்று போயிடுமே. இப்ப என்ன பண்றது? சிவாக்கு முன்னாடி எப்படியாவது அந்த பொண்ணை கண்டுபிடிக்கணும். எப்படியாவது அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு ப்ரமோஷன் வாங்கிய தீர்வேன் மேடம். ஐயோ, பாத்திக்கிச்சு. ஓ ஆமாண்டி, எனக்கும் இங்க பத்திக்கிட்டு தான் எரியுது. நானே இங்க கடுப்புல இருக்கேன். உனக்கு ஐயோ பத்திக்கிச்சுன்னு பாட்டு கேக்குதா? இப்ப என்ன ஆச்சுன்னு இவ்ளோ டென்ஷனா இருக்க? இந்த மாதிரி டென்ஷனானு வெச்சுக்கோயேன், உனக்கு சீக்கிரமா பிபி வந்துரும். அப்புறம் பிபி இருக்கிற பொண்ணை யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. உனக்கு கட்டி கொடுக்கறதுக்கு அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம உன்னால ஏன் கல்யாணமும் லேட் ஆகும். லெஸ் டென்ஷன், மோர் ஹாப்பி. சரியா? மண்ணங்கட்டி, எனக்கு வர கோவத்துக்கு முடிய பிடிச்சு அப்படியே 4 ஆட்ட ஆடணும் போல இருக்கு. நீ ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுறன்னு எனக்கு தெரியுது. அன்னைக்கு நான் சொல்லல, அந்த சிவா கம்பெனில சேர்ந்ததுல இருந்து தான் நீ இந்த மாதிரி எல்லாம் டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிட்ட. இங்க பாருக்கா, வேலையா அக்கா கல்யாணம் முடிஞ்சதும் அந்த கம்பெனியை விட்டு வெளியே வந்துரு. இப்ப இருக்கிற நிலைமையில நாளைக்கு நான் அந்த கம்பெனில இருந்து வெளில வந்துருவேன்னு நினைக்கிறேன். நல்ல விஷயம், முதல்ல அதை செய். நான் செய்யறது என்ன? நாளைக்கு அந்த சிவாவே என்னை கழுத்து பிடிச்சு வெளில அனுப்ப போறாரு. எல்லாம் ஒன்னாலதான். ஏய், என்னாலயா? வாட் யூ மீன்? நீ கொடுத்திய ஒரு சூப்பரான ஐடியா, அதனால வந்ததுதான் எல்லாமே. சிவா மெசேஜ் பண்ண பொண்ணோட போட்டோ அனுப்புன்னு சொன்னப்போ நீ தானே நான் கொண்டு வந்த பொண்ணோட போட்டோ அனுப்புன்னு சொன்ன. இப்ப அந்த பொண்ணு நேர்லயே வந்துட்டா. என்னக்கா சொல்ற? அந்த பொண்ணு நேர்ல வந்துட்டாளா? எப்போ வந்தா? எங்க வந்தா? அந்த ரன்வீர் ரோட்ல வச்சு எங்கேயோ பாத்திருக்கான். அத சிவா கிட்ட போய் சொல்லி சிவாவும் அந்த பொண்ணை தேடி போயிருக்காரு. ஐயோ, சிவாவும் அவளை பாத்துட்டாரா? நல்ல வேளை சிவா அந்த பொண்ணை பாக்கல. ஆனா அந்த பொண்ணை கண்டுபிடிக்காம விட மாட்டேன்னு ஒரே குறிக்கோளா இருக்காரு. அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிக்கணும்னு தெருவா சுத்திட்டு இருக்காரு. ஐயோ, இப்ப என்னக்க பண்றது? என்ன கேட்டா எனக்கும் ஒண்ணும் புரியல. அந்த பொண்ணு சிவா கண்ணுல படாம இருக்கணும். சிவா கண்ணுல மட்டும் பட்டுட்டா மொத்த பிளான முடிஞ்சது. அதுக்கப்புறம் சிவா என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாரு. என்னோட நிறுத்திட்டா கூட பரவாயில்ல. இதனால சுந்தருக்கும் அக்காக்கும் நடக்கிற கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அப்படி ஏதாவது நடந்துச்சு, அந்த சுபத்ராக்கு சக்கரை பொங்கல் செஞ்சு வாயில ஊட்டி விட்ட மாதிரி ஆயிடும். இதுதான் சாக்குன்னு உடனே கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க. அடுத்து எனக்கு என்ன பண்றதுனே புரியல. சிவா அந்த பொண்ணை பாக்குறதுக்கு முன்னாடி
எப்படியாவது நான் அந்த பொண்ணை மீட் பண்ணியே ஆகணும். நடந்த விஷயம் எல்லாம் அந்த பொண்ணுகிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டு இந்த பிரச்சனையை பெருசாகாம தடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சிவா சந்திச்சாலும் பெருசா பாதிப்பு வராது. அப்போதான் அக்காவோட நிச்சயதார்த்தம் எந்த பிரச்சனையும் இல்லாம நடக்கும். ஏய், என்னடி யோசிச்சுட்டு இருக்க? போட்டோக்கு மட்டும் உடனே ஐடியா கொடுத்தல, இதுக்கும் ஏதாவது ஐடியா சொல்லு. பேசாம நாம அந்த ஏரியாக்கு போய் அந்த பொண்ணை தேடுவோமா? எங்கன்னு போய் தேடுவடி? அந்த ரன்பீர் சொன்ன இடம் தான் உனக்கு தெரியும்ல. நாளைக்கே அந்த ஏரியாக்கு போவோம். அவ போட்டோ கட்டி விசாரிச்சு பாப்போம். தெரு தெருவா அலைய சொல்றியா? ஹலோ, நான் அப்படி சொல்லல. தெரு தெருவெல்லாம் அலைய வேணாம். அந்த போட்டோ ஸ்டுடியோ, அங்க இருக்கிற மளிகை கடை, ஜெராக்ஸ் ஷாப்பு, ஃபேன்சி ஸ்டோரு, ஆட்டோ ஸ்டாண்டு, பூ கடை, அங்க வெட்டிய குட்டி சவத்துல உட்காந்துட்டு இருப்பாங்களே பசங்க, இந்த மாதிரி எல்லார்கிட்டயும் போட்டோ காட்டி கேட்போம். கண்டிப்பா இந்த மாதிரி இடங்கள்ல ஏதாவது ஒரு இடத்துக்கு அவன் வந்திருப்பால. விசாரிப்போம்க்கா, இது ஒரு முயற்சி தானே. நீ சொல்றதும் சரிதான். எப்படியாவது நாளைக்கு தேடி கண்டுபிடிப்போம். நல்லா இருக்கு. இந்தாங்க, அன்னைக்கு அட்வான்ஸ் பேலன்ஸ் போக மீதி இருக்கு, பாத்துக்கங்க. சார், சொல்லுங்க. அசோக் இருக்காரா? அவர் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன்ல போட்டோ எடுக்க போயிருக்காரு. என்ன விஷயம்? இந்த பொண்ணோட போட்டோ வச்சிருந்தீங்கல்ல, இவங்க அட்ரஸ் கொஞ்சம் வேணும். என்னம்மா எல்லாரும் இந்த பொண்ணையே தேடி வர்றீங்க? ஏற்கனவே இவங்களை ஒருத்தர் தேடி வந்து நம்பர் எல்லாம் கொடுத்துட்டு போனாரு. இவங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். அவங்க வீட்டுக்கு போகணும், அட்ரஸ் மிஸ் பண்ணிட்டோம். அதான். அட்ரஸ் எல்லாம் தெரியாதுமா. சார், இங்க பக்கத்துல ராம்நகர்னு ஏதாவது இருக்கா? இங்க இருந்து போனீங்கன்னா 4வது தெருல ராம்நகர் ஸ்டார்ட் ஆகும். இது ரொம்ப பெரிய ஏரியாமா. சரியான அட்ரஸ் இல்லாம போனீங்கன்னா தேவையில்லாத அலைச்சல் தான் மிஞ்சும். பாத்துக்குங்க. தேங்க்யூ சார். சொல்லுங்க தரகரே. ஓ அப்படியா? என்னது, மாப்பிள்ள வேற ஆள் மாதிரி வர்றாரா? சரி வரட்டும், நான் பாத்துக்கிறேன். சரி வச்சிரு. வடிவே, வடிவே. வரேங்க. என்னங்க? நாளைக்கு நம்ம நித்யாவை பொண்ணு பார்க்க வர்ற மாப்பிள்ள இன்னைக்கு வேற ஆள் மாதிரி வராராம். அப்படியா? இப்பதான் தரகர் போன் பண்ணி சொல்றாரு. கூடவே அவர் ஃப்ரெண்டும் வராராம். அவரை மட்டும் நம்ம நல்லா கவனிச்சு அனுப்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோ, கண்டிப்பா இந்த சம்பந்தம் நமக்கு செட் ஆயிடும். என்னங்க சொல்றீங்க? வேற ஆள் மாதிரி வராரா? ஆமா வடிவு. இங்க பாரு, திடீர்னு வந்து மாப்பிள்ள வந்து நின்னுட்டாருட்டு நீ நல்ல விதமா கவனிக்கிறேன்னு அவரு முன்னாடி வந்து தயத்தக்க குதிக்காத. அப்புறம் டான்ஸை பார்த்து பயந்து ஓடிட போறாரு. சும்மா இருங்க, கிண்டல் பண்ணாதீங்க. அவங்க வரட்டும், நான் பாத்துக்கிறேன். சரி, பச்சி சொச்சி எதையா ரெடி பண்ணி வை. சரிங்க. இந்த வீட்ல கண்டிப்பா நித்யா இருப்பாங்க பாஸ். வாங்க பாஸ் போலாம். யோ ரன்பீர், நீ சொன்னது இந்த வீடு தானா? ஆமா பாஸ், இந்த வீடு தான். யோ, இந்த தடவை ஏதாவது மிஸ் ஆச்சு அப்புறம் நடக்கிறதே வேற. பாஸ் நல்லா விசாரிச்சேன் பாஸ். போன தடவை ஆட்டோக்காரங்கிட்ட அரைகுறையா அட்ரஸ் கேட்டு அசிங்கப்பட்டோம். இந்த முறை அயன் கடைக்காரன்ட்ட கசக்கி அட்ரஸ் கேட்டேன். அவனும் நல்லா நீட்டா அட்ரஸ் சொன்னான். அயன் கடைக்காரன்? இந்த தடவை ஏதாவது பிசுறு தட்டுச்சுன்னு வச்சுக்கோ, அதே அயன் பாக்ஸ் எடுத்து மூஞ்சிலே தேய்த்து எழுந்திருச்சு. என்ன நம்மள நான் ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன். வாங்க வாங்க பாஸ், வாங்க பாஸ், வாங்க. கையை பிடி. சின்ன குழந்தைங்க மாதிரி கையை பிடிச்சு இழுத்துட்டு வரேன். இருங்க பாஸ், காலிங் பெல் அடிக்கிறேன். பாஸ், ஆரம்பமே தப்பா இருக்கு பாஸ். என்னையா சொல்ற? காலிங் பெல் அடிக்கல பாஸ். பாஸ் டென்ஷன் ஆகாதீங்க, ஒரு ஐடியா பண்றேன். கண்டபடி கத்தாதையா, எதையா தூக்கி எரிஞ்சிட போறாங்க. பாஸ் அப்பதான் கதவை திறப்பாங்க பாஸ். யார் நீங்க? இங்க நித்யாங்கிற பொண்ணு. மாப்பிள்ள வேற ஆள் மாதிரி வருவாருன்னு சொன்னாருல்ல, அப்ப இவர்தான் மாப்பிள்ளையோ? ஆமா, என் பொண்ணுதான். உள்ள வாங்க. பாக்க பாஸ், போலாம். ஜோ ரன்பீர் நில்லையா. என்னையா இவங்களும் உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு போறாங்க? ஒருவேளை இதுவும் அதே மாதிரி வீடா இருந்துற போதியா? பயம் போயிடலாம். பாஸ் அவசரப்படாதீங்க பாஸ், எதுலயுமே நிதானமா இருங்க. வாங்க உள்ள போய் பாப்போம். ஜோ இங்க பாரு, அந்த வீட்டுல நடந்த மாதிரி இந்த வீட்டுல ஏதாவது நடந்துச்சு உன்னை அப்படியே கொன்றுவோம். பாஸ் பாஸ், அவங்க தான் என் பொண்ணுன்னு சொல்லிட்டு போறாங்கல்ல, உள்ள போய் விசாரிப்போம் பாஸ். ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா என்னை விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு போங்க பாஸ்.
அண்ணிய தேடணும் பாஸ். வாங்க பாஸ். ஜோ வாங்க தம்பி. ம், உட்காருங்க. உட்காருங்க பாஸ். உட்காருங்க உட்காருங்க தம்பி. என்னங்க ஆ, சீக்கிரம் வாங்களேன். வரேன் வடிவு டார்லிங். பாஸ். என்னையா நாம கரெக்டான அட்ரஸ் தான் வந்திருக்கோம். எப்படியா சொல்ற? சரியா ரிசீவ் பண்றாங்க. போன ஒட்டி கூட தான் கரெக்டா ரிசீவ் பண்ணி உட்கார வச்சான். நீ மூடு. யார் இவங்க? அம்மா, முன்ன பின்ன தெரியாதவங்கள நடு வீட்டுல உட்கார வச்சிருக்க. ஏங்க அவர்தான் மாப்பிள்ளைன்னு நினைக்கிறேன். ஆ? எப்படி சொல்ற? நீங்க தானே சொன்னீங்க மாப்பிள்ளையும் ஒரு ஃப்ரெண்டும் வராங்கன்னு. ஆ, ஆமா ஆமா ஆமா. அது சிகப்பா உட்காந்துருக்காருல அவர்தான் மாப்பிள்ளை. ஆ, ஆ, ம். இந்த பக்கம் உட்காந்துருக்காரு அவர் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு. ஆ. ரொம்ப கரெக்ட் வடிவு. ஆமா, தரகர் சொன்னது சரிதான். 2 பேரும் வந்திருக்காங்க. அவங்க 2 பேருக்கு என்ன வேணுங்கிறத கேட்டு டீயை காப்பியை போட்டு எடுத்துட்டு வா. போ. என்ன சாப்பிடுறீங்க? ரன்பீர் பாஸ். பாத்தியா? சேம் கொஸ்டின். அலர்ட்டாரியா? ஓகே பாஸ். எங்களை கேள்வி கேட்கறது இருக்கட்டும். நாங்க உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும். அதுக்கு முத பதில் சொல்லுங்க. கேளுங்க. உங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு தானே? ஆமா அவங்க பேரு நித்யா தானே? ஆமா. அவங்க ஸ்கூட்டி வச்சிருக்காங்கல்ல? வச்சிருக்கா. ஸ்கூட்டி வச்சிருக்காங்க. அடுத்து கேளியா? ஆமா, வண்டி கலர் என்ன? என்னங்க இது வண்டி கலர்லாம் கேக்குறாங்க? அவங்க ஏதோ பேசுறாங்க. ஏய், அவங்க நம்ம வசதி செக் பண்றாங்க. தெய்வமா பதில் சொல்லு. ஆமா. இங்க என்ன குசு குசு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல தம்பி. இல்லையா பாஸ்? ஒண்ணு இல்லையா? ஓ, உட்காரு. அது 2 வண்டி இருக்கு தம்பி. அதுல எந்த வண்டின்னு கேக்குறா. உங்களுக்கு 2 பொண்ணா? அட என்னப்பா, பொண்ணு ஒண்ணுதான், வண்டி 2. ஒன்னு பிங்க் கலரு, ஒன்னு ஆரஞ்சு கலரு. உங்களுக்கு எந்த கலர் வேணும்? பாஸ் அது எந்த கலர் பாஸ்? ஜோ நீ தானே பார்த்த, உனக்கு தான் ஏன் தெரியும். நல்லா யோசியா. எந்த கலர் தெரியலையே. வேற கலர்ல juice ஆ. பாஸ் ரெண்டாவது சொன்னாங்களே ஆரஞ்சு கலரு. அதானே, அந்த கலர் தானே. அப்ப சொல்லு. ஆரஞ்சு கலர். ஆமா, இவ்வளவு டீடைல் சொல்றீங்க. நீங்க யாரு? நான் நித்யாவோட அப்பா. என் பேரு தண்டபாணி. தண்டபாணி. நித்யாவோட அம்மா பேரு வடிவு. வடிவு டார்லிங். வடிவு டார்லிங். ஜோ இதெல்லாம் நமக்கு தேவையா? பாஸ் நான் தான் விசாரிச்சிட்டு இருக்கேன்ல. மட்டும் அங்க விசாரிக்கிறேன். முத பொண்ணை வர சொல்லியா. என்னமோ பேசிக்கிறாங்க. இப்ப அங்க என்ன குசு குசு? அது ஒண்ணு இல்ல பாஸ், உங்க பொண்ணை சீக்கிரம் வர சொல்றாரு. அவர் பாத்துட்டாருன்னா சீக்கிரம் வேலையை முடிச்சு போயிருவாரு. நீங்க திடீர்னு வந்ததுனால கையும் ஓடல காலும் ஓடல. அதான் என் பொண்ணு இப்பதான் ரெடி ஆயிட்டு இருக்கா. யோ ரெடியான போது வர சொல்லு. ரெடியான வரைக்கும் போதுமா? சீக்கிரம் வர சொல்லுங்க. மாப்பிள்ள ரொம்ப அவசரப்படுறாரு, நீ போய் வர சொல்லு போ. சும்மா இருங்க. சரி என்ன சாப்பிடுறீங்க? எங்க வீட்டு ஸ்பெஷல் பாதாம் பால் தான். பாதாம் பாலா? இல்ல, இன்னைக்கு எனக்கும் கூச்ச சுபாவம், அதனால பாதாம் பால் வேண்டாம். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. முத வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிடாம போனா எப்படி? இருங்க காஃபியாவது போட்டு எடுத்துட்டு வரேன். சாரி பாஸ், இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அவங்களாதான் சொல்லிட்டு போறாங்க. ஏதாவது மிஸ் ஆகட்டும். டைம் ஆகுது. டார்லிங் உள்ள போய் இவ்வளவு நேரம் ஆகுது. எங்க டார்லிங்? ஐய், என்னோட டார்லிங் வந்துருவாங்க. உங்க டார்லிங் தான். டைம் ஆகுது, வர சொல்லுங்க. யோ இங்க பாரியா. ஜோ என்னையா தலைய குனிஞ்ச மாதிரியே நடந்து வர்றா. கையில காஃபி எல்லாம் கொடுத்து விடுறாங்க. பொண்ணு பாக்குற செட்டப் மாதிரி இருக்கியோ. பாஸ் இருங்க பாஸ், காபி கொண்டு வந்தா உடனே பொண்ணு பாக்குறது ஆயிருமா? ஹோட்டல்ல கூட தான் காபி கொண்டு வரேன், உடனே பொண்ணு பாத்துருவீங்களா? இதெல்லாம் நல்லா பேசு. மொதல் அந்த பொண்ணை பாரு. யோ என்னையா ஹோட்டல்ல பார்த்த மாதிரி இல்ல. என்ன இங்க ஒரே கசம்சு? இங்கேயும் ஒரே கசமசு தான் போங்க. சரி காபி காஃபி எடுத்துங்க. எடுத்துக்கோங்க. காபி எடுத்துங்க நீங்க. வேணாம் பரவாயில்ல இருக்கட்டும். அவர் சாப்பிட மாட்டாரு. சரி தம்பி, இந்த ஒரு நிமிஷம் வந்துடுறேன். சொல்லுங்க. ஐயோ இது வேறயா? கிரைம் ரேட் வேற ஏறிட்டே போகுது. கொன்றுவாரு பாஸ்.
ஆ என்னையா சொல்ற? மாப்பிள்ள நாளைக்கு தான் வர்றாரா? ஆமாங்க, இன்னைக்கு வரல, நாளைக்கு தான் வராரு, குடும்பத்தோட வராரு. சரி வையா. அப்ப இங்க வந்திருக்கிறது யாரு? இந்த கூறுகட்ட இருக்காளே தலை எடுத்து. ஆமா, இது யாரு சேட்டு விட்டு பொண்ணா? நிறைய நகை மேக்கப்லாம் போட்டிருக்கு. சேச்சே, இவ என் பொண்ணு. என்னது இவங்க தான் உங்க பொண்ணா? அப்ப நித்யாங்கிறது? நான் தான் நித்யா. யாருன்னு எனக்கு தெரியும்டா. இன்னைக்கு நான் நினைச்ச மாதிரி உனக்கு பால் ஊத்த போறேன். டேய் ரன்வீர், நேத்து தான் சந்திராஷ்டமன் பார்த்தா அது இன்னைக்கும் கண்டினியூ ஆகுது. பாஸ் வேற செம்ம கோவத்துல இருக்காரு. என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போறாரு தெரியலையே. ஐயோ நித்யா நீ உள்ள போமா. வரேங்க. நீ காப்பி சாப்பிடுங்க. வாடி. வேற நம்மள பார்க்கல. என்னங்க? ஏண்டி அறிவு கட்டவளே, யாராவது வந்து காலிங் பெல் அடிச்சா அவங்கள மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டு வந்து நடு வீட்டில் உட்கார வச்சிருவியா? யாரு என்னன்னு விசாரிக்க மாட்டியா? என்ன தனியா பேசுறாங்க? தரகர் சொன்ன மாப்பிள்ளை இன்னைக்கு வரலையாம். ஜோ மெதுவா குடியா, காதல வர சவுண்டா அங்க என்ன பேசுறாங்க கேப்போயா. பாஸ், அவங்க ஏதோ பேசிட்டு போறாங்க. நமக்கு என்ன பாஸ், காபி குடிக்கணும் பாஸ். ஏய் பண்றலாம் பண்ணிட்டு காஃபி கேக்குதா உனக்கு? குடி. நாளைக்கு மொத்தமா குடும்பத்தோட வந்து பார்க்க போறாங்களாம். இவங்க யாருன்னே தெரியல. ஐயோ, இப்ப என்னங்க பண்றது? சரி இரு, யாரு என்னன்னு விசாரிச்சுட்டு வரேன். நாளைக்கு ஆபீஸ்க்கு வா, அப்புறம் இருக்கு உனக்கு. தம்பி மன்னிக்கணும், ஒரு தப்பு நடந்துருச்சு. நாங்க நீங்க எங்க பொண்ணை பக்கம் வந்த மாப்பிள்ளைன்னு தப்பா நினைச்சிட்டோம். சார் சாரி சார், நாங்களும் தப்பான அட்ரஸ்க்கு தான் வந்துட்டோம். அதை இவ்வளவு நேரம் எப்படி சொல்றதுன்னு தான் யோசிச்சுட்டு இருந்தோம். நாங்க தேடி வந்த பொண்ணு பேரு நித்யா. அதுலதான் ஒரு சின்ன கன்ஃபியூஷன். அது எல்லாத்துக்கும் காரணம் இவர்தான். ப்ளீஸ் சாரி. என்னங்க? இவர்தான் காரணமா? என்னங்க? என்னம்மா? வாங்க. நான் வரேன் இரு. என்னம்மா, எதுக்கு அவசரமா கூப்பிட்ட? ஏங்க, எனக்கு என்னவோ இவங்களை பார்த்தா திருடனுங்க மாதிரி தெரியுது. பார்த்தா அப்படி தெரியலையேம்மா. இப்பெல்லாம் திருடங்களை பார்த்தா திருடங்க மாதிரியே தெரியாதுங்க. இந்த மாதிரி டிப்டாப்பா தான் ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க. அப்புறம் கையில இருக்கிறது கழுத்துல இருக்கிறதெல்லாம் புடுங்கிட்டு போயிடுவாங்க. அங்க பாருங்க, கரு நம்ம ஊருக்கார மாதிரி ஒருத்தன் இருக்கான். பக்கத்துல செவன்னு இருக்கான், வடநாட்டுக்கார மாதிரி இருக்கான். அந்த வடநாட்டுக்காரனுக்கு நம்ம ஊருக்காரன் தாங்க ரூட்டு சொல்லி கொடுத்துருப்பான். ஆமாண்டி, பார்த்தா அப்படிதான் தோணுது. நீங்க இங்கேயே இருங்க, நான் போய் பக்கத்துல இருக்க செல்வம் மாரிமுத்தி உங்களை கூட்டிட்டு வந்துடுறேன். சரி சரி, சீக்கிரம் வா. போ, போ, போ. அப்ப நாங்க கிளம்புறோம். இருங்க, போயிடாதீங்க. கொஞ்சம் பொறுங்க, இவர் கூட பேசிட்டே இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். இருங்க. இவங்க ஏன் வெளியில போறாங்க? அவங்க வெளியில போயிருக்காங்க. இவரு தனியா கூட்டு போய் பேசினாரு. சம்திங் ராங். ரந்தீர், அர்ஜென்ட்டா ஒரு மெயில் அனுப்ப வேண்டியது இருக்கு. நான் கார் கிட்டக்கு போயிட்டு வந்துட்டா? பாஸ் சாரி பாஸ், என்ன அடிக்க மாட்டீங்கல்ல? சேச்சா, நான் அதை இன்னைக்கு பண்ணவே மாட்டேன். நீ இருந்து பேசிட்டு அவங்க கொடுக்கறத வாங்கிட்டு வா. சார், நீங்க ரெண்டு பேரும் சிரிச்சு பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். தம்பி இங்க தானே இருக்காரு? தம்பி இங்க தான் இருப்பாப்ல. அப்ப சரி, நீங்க போங்க. அப்ப ரொம்ப சந்தோஷம் சார். எஸ்கேப். நான் இங்க தான் இருப்பேன். சிரிங்க சார், நீங்க தான் நல்லா சிரிப்பீங்க. இவ்வளவு நேரம் ஆலய காலம். ஒருவேளை மொத்தமா கதையை முடிச்சிட்டாங்களா?